ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரிலே ஈரான் குறிவைக்கப் போகும் முக்கியமான 4 போர் மண்டலங்களும் என்ன? நாளைய தினம் பாகிஸ்தானில் நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய தலைமைகள் கலந்து கொள்வார்களா? பாகிஸ்தானிய பிரதமர் ஈரானிய ஜனாதிபதியோடு எவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்? 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடர்பான எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன? ஈரானின் சரக்கு கப்பலை கைப்பற்றி அமெரிக்காவும் இதற்கான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் ஈரானிய இராணுவத்தினரும் உச்ச போர் பதற்றமும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உச்ச சைபர் தாக்குதல்களும், நெட்டன்யாகுவின் ஐசாக் ஒப்பந்தமும், நெட்டன்யாகுவின் அடுத்த கட்ட மிரட்டல்களும், ஈரானின் ஹெர்மோஸ் முற்றுகையினால் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களும், முழம்பித் திரியும் ஐக்கிய அரபு அமீரகமும், தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் யுத்த நிறுத்த மீறல்களுக்கு பதிலடிகளை வழங்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும், அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும், லெபனானிய களமும், காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான திகதியை குறித்த நெட்டன்யாகுவின் அரசாங்கம். கடந்த சனிக்கிழமை எகிப்திலே ஹமாஸினுடைய பிரதிநிதிகளுக்கும் எகிப்திய மத்தியஸ்தர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா பீஸ் கவுன்சில் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காசாவிலே ஹமாஸ் எவ்வாறு நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிவை டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் தலைவர் முன்வைத்திருந்தார். இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளையே அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸோடு மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய நிலைப்பாடுகளை உறுதியாக வெளியிட்டுள்ளார்கள். எக்காரணம் கொண்டு நாங்கள் காசாவிலே ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்பதனை தெளிவாக அறிவித்துள்ளார்கள். இதனால் சனிக்கிழமை நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மேலும் காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் ஹமாஸுக்கு சில சலுகைகளையும் வழங்கியுள்ளது. குறைந்தது 6 மாதங்களுக்குள் ஆயுதங்களை கீழே வைப்பதன் மூலமாக காசாவை முழுமையாக மீட்டெடுக்க முடியும், கட்டமைக்க முடியும் என்கின்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இவை அனைத்தையும் ஹமாஸினுடைய தலைமைகள் முழுமையாக நிராகரித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் ஒன்றிணைந்து இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார்கள். அதாவது குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக ஹமாஸ் அவர்களுடைய கனரக ஆயுதங்களை மாத்திரமாவது ஒப்படைக்க வேண்டும் என அடிமை மத்தியஸ்தர்கள் தற்போது ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போர் பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் துரோகி அர்துகானும் கத்தாரி அடிமைகளும் எகிப்தி அடிமைகளும் பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கக்கூடிய குறித்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளுமாறு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக தற்போது அல் ஜசீரா ஊடகத்திலும் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. எனவே இவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனால் நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 வாரத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. மேலும் தற்போது பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்திருப்பதனால் அடுத்த மாத ஆரம்பத்திலேயே காசாவில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒருவேளை ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டால் காசாவுக்கான தரைவழி தாக்குதல்கள் மேலும் இன்னும் சில வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். எனவே இது எவ்வாறு இருப்பினும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முடிவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் எடுத்துள்ளது. மேலும் இது தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்குகின்றார்கள். இந்த முன்மொழிவினுடைய ஆரம்ப கட்டத்தை மாத்திரமாவது முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காசாவில் மீண்டும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதனை தடுத்து நிறுத்த முடியாது என அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்குகின்றார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அழுத்தங்களை வழங்க வேண்டிய அடிமைகளும் துரோகிகளும் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குவது வேடிக்கையானது. மேலும் இது அவர்களுடைய அடிமைத்தனத்தையும் துரோகத்தையும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து லெபனானுக்கு எதிரான போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் புனித தேவாலயங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சிலையை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சிலையை சுத்தியலால் தாக்கி அழித்துள்ளார். இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் களத்திலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு
யூதர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கிறிஸ்தவர்களுடைய புனித தலங்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. இதன் ஒரு பகுதியாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ சிப்பாய்கள் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலைக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் இவை பற்றி சர்வதேச ஊடகங்கள் கதைப்பதில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய நிலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அடக்குமுறைகளையும் கொடூரங்களையும் சர்வதேச ஊடகங்களோ அமெரிக்க ஊடகங்களோ வெளிப்படுத்துவதில்லை. அவ்வாறு வெளிப்படுத்தினால் சர்வதேச ரீதியில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் யூதர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். யூதர்களுடைய உண்மையான முகத்தை கிறிஸ்தவர்கள் அறிந்து விடுவார்கள். இதனால் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய நிலத்திலே யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு கொடூரங்களையும் வெளிப்படுத்துவதில்லை. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிலையுடைப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதாகவே சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 37 இஸ்ரேலிய சிப்பாய்களும் அதிகாரிகளும் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்தத்தை மீறி தெற்கு லெபனானுடைய பிரதேசங்களுக்குள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்று மாலை பிஞ்சபில் பிரதேசத்திலும் டைபாக்கியாம் ஆகிய பிரதேசங்களிலும் பீரங்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் 2 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினரும் அதிரடியாக களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக தைபாவின் வடக்கு பகுதியான தேர் சிரியன் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் மோதல்கள் வெடித்துள்ளன. மேலும் இதன்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 40க்கும் அதிகமான சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த கட்டிடமானது ஏற்கனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் பொறிவைக்கப்பட்ட கட்டிடமாகும். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த கட்டிடத்தினை வெடிக்கச் செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருந்த இன்னும் 2 பொறிகளையும் வெடிக்கச் செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வருகை தந்துள்ளன. இதன்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினர் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த தாக்குதலினால் 37 பேர் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. எனவே 37 பேர் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்களாக இருந்தால் எத்தனை பேர் உண்மையில் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதனை நீங்களே சிந்தித்து பாருங்கள். லெபனானிய களத்தினுடைய தகவல்களுக்கு அமைவாக கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒருவேளை படுகாயமடைந்திருக்கக்கூடிய 37 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளன. ஏனென்றால் குறித்த பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்றுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இன்று காலையிலேயே பிஞ்சபில் பிரதேசத்தில் மோதல்கள் வெடித்திருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பல பகுதிகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது பிஞ்சபில் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்கி இருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது முன்பிருந்ததை போன்று தற்போது ஹிஸ்புல்லா செயற்படாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போர் நிறுத்த வீரர்களுக்கு உடனடியான பதிலடிகளை ஹிஸ்புல்லா வழங்கும். இதற்கமைவாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் அடிமை அரபு நாடுகள் டாலர் கையிருப்பு பற்றாக்குறைகளை அனுபவித்து வருகின்றார்கள். இதனால் சர்வதேச சந்தையில் டாலர் வர்த்தகத்திற்கே மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகம் டாலர் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவும் டாலர் கையிருப்பை பேணுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் பல முயற்சிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மத்திய வங்கி ஆளுநருக்கும் அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் இடையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மத்திய வங்கியின் ஆளுநர் அமெரிக்க கருவூல செயலாளரிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீங்கள் தான் இந்த போரை ஆரம்பித்தீர்கள். இதன் விளைவாக நாங்கள் தற்போது அமெரிக்க டாலர் பற்றாக்குறையை எதிர்நோக்கி வருகின்றோம். இந்த டாலர் பற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய டாலர் கையிருப்பை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கான உதவிகளை நீங்கள் முழுமையாக வழங்க வேண்டும். டாலருக்கு மாற்றீடாக ஏனைய நாணயங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியை
வழங்க வேண்டும், அல்லது எங்களுடைய டாலர் கையிருப்பை பாதுகாப்பதற்கான உத்தரவாதங்களை நீங்கள் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தற்போது எங்களுடைய டாலர் கையிருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக சீனாவினுடைய யுவான் நாணயத்தை பயன்படுத்தி வர்த்தகங்களை மேற்கொள்வதற்கே தயாராகி வருகின்றோம். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் இன்னும் பல வாரங்களுக்கு மூடப்பட்டு இந்த நிலைமை நீடித்தால் நாங்கள் மிகப்பெரிய டாலர் கையிருப்பை இழந்து விடுவோம். இதனால் எங்களுடைய நாட்டுக்குள்ளே ஸ்திரத்தன்மையற்ற பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மத்திய வங்கி ஆளுநர் அமெரிக்க கருவூல செயலாளருக்கு தெரிவித்துள்ளார். இவற்றை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் உட்பட பல ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. எனவே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பது அமெரிக்க டாலருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறியுள்ளது. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். இன்னும் சில வாரங்களுக்குள் அமெரிக்க டாலர் கையிருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் சீன நாணயத்தையே பயன்படுத்தியாக வேண்டும். இதே போன்று ஏனைய அடிமை அரபுகளும் டாலர் கையிருப்பை பாதுகாப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள். எனவே இவை அனைத்தும் ஒரு டொமினோ எஃபெக்டாக டாலரினுடைய வீழ்ச்சியை நோக்கியே நகரும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க டாலர் கையிருப்புக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டுவிடும். அடுத்து நேற்றைய தினம் அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஜேவியர் மிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் ஐசாக் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. குறித்த ஐசாக் ஒப்பந்தம் தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல லத்தீன் அமெரிக்க நாடுகளை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒப்பந்தமாகவே இந்த ஐசாக் ஒப்பந்தம் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த ஐசாக் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். இந்த உலகை அழிப்பதற்கு முயற்சி செய்யும் ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட போரிலே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் இந்த போரிலே மகத்தான சாதனைகளை படைத்துள்ளோம். எந்த நேரத்திலும் எங்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஜாவியர் மிலே இஸ்ரேலுக்கு வருகை தரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு புதிய விடயங்கள் நடைபெறுகின்றன. ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பே அவர் வருகை தருகின்றார். இதனால் நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு உச்சிழப்புகளை ஏற்படுத்துவதற்கும் ஈரானை முழுமையாக சிதைப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாகு அவருடைய அடுத்த கட்ட மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பல வலைத்தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொழில்நுட்பத் துறைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வலைத்தளங்களை இலக்கு வைத்துமே இந்த உச்ச தாக்குதல்கள் சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவும் ஈரானினுடைய சைபர் தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல வலைத்தளங்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்து நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்ச மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இவை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த மிரட்டல்களுக்கு பின்பும் ஈரானிய தலைமைகள் எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை. பாகிஸ்தானிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதாக தெரிவிக்கவில்லை. இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானிய தலைமைகளை பாகிஸ்தானிய பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்தும் நோக்கத்தோடு அமெரிக்க இராணுவம் ஈரானிய சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். இன்று ஈரானுக்கு சொந்தமான டொஸ்கா என்கின்ற மிக நீளமான சரக்கு கப்பலானது எங்களுடைய கடற்படை முற்றுகையை தாண்டி பயணிப்பதற்கு முயற்சி செய்தது. ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. அமெரிக்க கடற்படையினுடைய எச்சரிக்கைகளை குறித்த ஈரானிய கப்பல் மறுத்தது. இதைத் தொடர்ந்து எங்களுடைய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த கப்பலை முற்றுகையிட்டார்கள். தற்போது ஈரானுக்கு சொந்தமான டொஸ்கா என்கின்ற சரக்கு கப்பல் எங்களுடைய கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இந்த சரக்கு கப்பலில் என்ன இருக்கின்றது என்பதனையும் தற்போது நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். அதாவது ஈரானினுடைய டொஸ்கா என்கின்ற சரக்கு கப்பல் அரேபிய கடல் பிரதேசத்திலிருந்து ஓமானிய வளைகுடா பிரதேசத்தை நோக்கி நகரும் போதே அமெரிக்க கடற்படையினுடைய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல் சேதமடையவில்லை. மேலும் குறித்த கப்பல் தன்னுடைய பயணத்தையும் நிறுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து அமெரிக்க கடற்படையினர் குறித்த கப்பலை முற்றுகையிட்டு குறித்த கப்பலுக்குள்ளே களமிறங்கி இந்த கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள். இவை தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். குறித்த வரைபடத்திற்கமைவாக ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் வைத்தே இந்த கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள். அதுவும் சர்வதேச கடல் பிரதேசத்தில் வைத்தே குறித்த கப்பலானது கைப்பற்றப்பட்டுள்ளது.
இதைத் தொடர்ந்து ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்கப் போகின்றோம். போர் நிறுத்தத்தை மீறி கடல் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்கப் போகின்றோம். ஈரானிய வர்த்தக கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் அனைத்து நிலைமைகளையும் முழுமையாக சீர்குலைத்து விட்டன. மேலும் இதற்கான உச்ச பதிலடி தாக்குதல்களை விரைவில் எதிர்பாருங்கள் என காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானிய ராணுவத்தினர் வேண்டுமென்று தான் குறித்த சரக்கு கப்பலை அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு அருகாமையில் செல்ல விட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அதே நேரம் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஈரானிய ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். அடிமை மற்றும் துரோகிகளான துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒன்றிணைந்து அங்காராவிலே பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது எடுக்கப்பட்டிருந்த முடிவுகளையும் பாகிஸ்தானிய பிரதமர் ஈரானிய ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளார். மேலும் இவற்றை தெரிவித்து அடுத்த கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு வருகை தருமாறு அழுத்தங்களையும் வழங்கியுள்ளார். ஈரானை அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் முழுமையாக அமர வைப்பதற்காக கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக பாகிஸ்தானிய பிரதமர் மசூத் பெஸஷ்கியானோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பாகிஸ்தானிலே நடைபெறப் போகும் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய தலைமைகள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்கின்ற முடிவுகளை எடுக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக ஈரானின் IRNA செய்தி நிறுவனம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலே 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போவதாக கூறப்படக்கூடிய செய்திகள் போலியானவை. பொய்யான அமெரிக்க கோரிக்கைகளுக்காக இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை. அமெரிக்கா கடற்படை முற்றுகையை தொடர்கின்றது. இந்த கடற்படை முற்றுகைக்கு மத்தியில் எந்தவிதமான வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள முடியாது. மேலும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படவில்லை என குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இப்படியான நிலைமையில் அடுத்த கட்ட போரிலே எங்களுடைய மிக முக்கியமான 4 போர் மண்டலங்களாக இவைத்தான் இருக்கப் போகின்றது என ஈரானிய தலைமைகள் ஈரானிய ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார்கள். அடுத்த கட்ட போரிலே பாபல் மண்ட பிரதேசம் மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும். அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மிகப்பெரிய போர் மண்டலமாக இருக்கும். மேலும் சவுதி அரேபியாவினுடைய மேற்கு முக்கிய துறைமுகமான யன்பு துறைமுகம் மிகப்பெரிய போர் மண்டலமாக இருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபுஜேரா துறைமுகம் மிகப்பெரிய போர் மண்டலமாக இருக்கும். அடுத்த கட்ட போரினுடைய ஆரம்ப இந்த 4 போர் மண்டலங்களும் மிகப்பெரிய வெடிப்புகளை ஏற்படுத்த போகின்றன. உச்ச மோதல்கள் இந்த 4 மண்டலங்களிலும் இருந்தே ஆரம்பிக்கப்பட போகின்றது என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.